வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது நேற்று எங்களுக்கு ஒரு 4 கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. 4 கஸ்டமரும் 1 ஹவர் கேப்பில் கால் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேடம் இந்த மாதிரி நபார்டில் மாட்டு பண்ணைக்கு சப்சிடி கொடுக்குறாங்களாமா, ஒரு கம்பெனி மாடு எல்லாமே எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க, லோனு எடுத்து தர்றேன்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நபார்டு உங்களுக்கு மானியம் கொடுக்கறதா ஒரு சம் எக்ஸ் கம்பெனி, அவங்க ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியா, அவங்க மாடு எல்லாமே கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்து லோன் எல்லாமே கொண்டு அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பற்றின எனக்கு டீட்டெயில் தெரியல, பட் அந்த கம்பெனி நேம் தெரியும். அந்த கம்பெனி நேமும் நான் சொல்ல விரும்பலை. பட் ஒரே டயத்தில் 4 கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, மேடம் இந்த மாதிரி நபார்டில் சப்சிடி இருக்குன்றாங்களே, நீங்கள் சப்சிடி எல்லாம் நபார்டில் இல்லைன்றீங்களே, இது என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நீங்கள் என்னையும் நம்ப வேண்டாம். நான் கீழே நபார்டோட நம்பர், அதுக்கப்புறம் பிஎம்இஜிபியோட நம்பர், எல்லா நம்பருமே வெப்சைட் லிங்கே கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துட்டு நீங்கள் டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லையா நுங்கம்பாக்கமில் நபார்டு ஆஃபீஸ், அதாவது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் நுங்கம்பாக்கமில் நபார்டுன்னு போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லொக்கேஷன் காட்டி கொடுத்துரும். அங்கேயே போய் நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு நபார்டில் எந்த ஒரு மாட்டு பண்ணைக்கான ஸ்கீம்ஸ் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. அதாவது அட் ப்ரெசன்ட் இந்த 2024 பிஎம்இஜிபின்ற ஒரு ஸ்கீமில் உங்களுக்கு 25% 35% இருக்குது. அதுக்கப்புறம் ரக்ஷத்ரா கோகுல மிஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. அது ரொம்ப பெரிய ஸ்கீம், கிட்டத்தட்ட 4 கோடி ப்ராஜெக்ட் போட்டு 2 கோடி உங்களுக்கு மானியம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் தான் இருக்குது. நபார்டில் எந்த ஒரு ஸ்கீமும் உங்களுக்கு மாட்டு பண்ணைக்காக கிடையாது. வேணும்னா இப்படி பண்ணலாம். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் தான் ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனியாக இருக்கேன்னா, எனக்கு கீழே ஒரு 100 மாடு 200 மாடு நான் ஒரு ப்ராஜெக்ட், அதாவது ஒரு கம்பெனி பேரில் ப்ராஜெக்டை போட்டு அதை டிவிஷன் பண்ணி கொடுக்கலாம். மற்றபடி நபார்டுலேருந்து ஒரு ஸ்கீம் கூட இப்போதைக்கு ஓப்பனில் இல்லை. 2021 நபார்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தயவுசெய்து யாரும் இந்த தகவல் பொய்யா உண்மையான்றது தெரியல. நான் நெக்ஸ்ட்டு அவங்களோட நம்பரையும் கலெக்ட் பண்ணி நான் அந்த டீட்டெயிலை ஃபுல்லாகவே விசாரிக்கிறேன். தற்சமயத்துக்கு நபார்டில் எந்த ஒரு ஸ்கீமும் கிடையாது. ஸோ நாங்கள் பொதுவாக எங்கள் கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, சார் ஃபஸ்ட்டு நீங்கள் லோன் அமௌண்ட் எவ்வளவு என்னன்றதை கேட்டுப்போம். அதுக்கப்புறம் பேசிக்காக நாங்கள் ஒரு 300 ஒரு சார்ஜ் வச்சுருக்கோம். அதை ஒரு கொஸ்டினரி அனுப்ப சொல்லுவோம். அந்த கொஸ்டினரியை ஃபில் பண்ணி அனுப்பினதுக்கப்புறம் கஸ்டமருக்கு எந்த ஸ்கீம் ஓகேன்றதை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் ஒரு அவுட்லே கொடுப்போம். அதை எடுத்து கொண்டு போய் பேங்க்கில் பேசினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் ப்ராஜெக்ட் போடுவோம். அதாவது ஸ்கீமோட நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ஸ்கீமுக்குள்ளே போகணும். யாரோ ஒருத்தங்க சொல்றாங்க அவங்க மாடு வாங்கி தர்றாங்க, 25% அமௌண்ட்டை முன்னாடி வைக்க சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு தவறான தகவல். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இன்கேஸ் என் மேலேயுமே நீங்க நம்பிக்கை இல்லை, நான் சொல்றதுலயுமே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல கேளுங்க. நேரடியாக போய் நபார்ட்லேயே கேளுங்க. நபார்டில் இப்போ டிஎன்டிஎஸ்னு ஒரு ஸ்கீம் ரன் ஆகிட்டு இருந்தது உண்மைதான். பட் ஆனால் 2021 அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அது எல்லாமே பிஎம்இஜிபிக்குள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால் நபார்டில் எந்த ஒரு ஸ்கீமும் கிடையாது. யாரும் ஏமாற வேண்டாம். அதாவது ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சம் அமௌண்ட் பே பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். பட் எடுத்தோடனே 2 லட்சம் 25% முன்னம் பணம் கொடுக்கணும் அப்படின்னா அது ஒரு நம்பகத்தன்மையாக இல்லை. நபார்டில் முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு போட்டோன்னா, நபார்டில் மாட்டுப்பண்ணைக்கான சப்சிடி கிடையாது. ஸோ இதுக்கு மேலே கிளாரிட்டிஸ் வேணும்னா நம்மளோட மீட்டிங்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். டீட்டெயில் எங்கள் நம்பரும் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.